பெண்கள் இந்நாட்டின் கண்கள், அதில் மாற்று கருத்து யாதொன்றும் இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் நாம் 3 விதமான பெண்களை பார்க்க நேரிடுகிறது. ஒன்று தங்கப்பெண், இன்னொன்று சிங்கப்பெண், இன்னொன்று அசிங்கப்பெண். தங்கப்பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வினேஷ் போகத் இன்னைக்கு தங்கப்பதக்கம் கிடைக்காம ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 100 கிராம் எடை கூடுதலா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த தங்கப்பதக்கம் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இந்திய தேசத்தினோட வீரமங்கை. அதுக்கு என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க முடியை எடுத்திருந்தா கூட அந்த 100 கிராம் எடை குறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அது நிராகரிக்கப்படுறதுன்னு முடிவு பண்ண பிறகு வேறு ஒரு காரணத்தை அடிக்க கொண்டே போவார்கள். எப்படியோ ஏமாற்றப்பட்டார்கள். இந்த தேசத்தின் தங்கப்பெண், அவருடைய முயற்சிக்கு இந்த தேசம் தலை வணங்குகிறது. அடுத்ததா சிங்கப்பெண். நேற்று ஒரு சம்பவம், சென்னையில ஒரு பெரிய ரவுடி பதங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. போன 3 போலீஸ்காரையும் பீர் பாட்டில உடைச்சி தாக்க வராங்க. தாக்கியாச்சு. அதன் பிறகும் தைரியமாக சென்று அவனை காலில் சுட்டு அவனை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். ஒரு வீரமங்கை, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், பெண் சப் இன்ஸ்பெக்டர். உண்மையிலே அவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் சிங்கப்பெண் தான். அடுத்ததான் சொல்ல வந்தால இந்த அசிங்க பெண்ணுன்னு சொல்லிட்டேன். இது திருச்சியில நடந்த சம்பவம். என்ன, திருச்சியில நம்ம தனியா தங்கிட்டு வேலை பார்க்குறாங்க. கல்யாணம் ஆன அம்மா, ஒரு 30 வயசு இருக்கும். அவங்க போற வரப்போ ஒரு ரயில்வே போலீஸ்காரர் வந்து பழக்கிறாரு. நீங்களும் நானும் 1வது 2வது 3வதுலாம் ஒன்னா படிச்சோம் அப்படியெல்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு அவங்களோட பழக்கம் ஏற்படுகிறது. பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவங்க அழைக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க தனியா போயிருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள. அங்க மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்று இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆன பெண் நீங்க. ஒருத்தன் சொல்றான்றதுக்காக அவனோட பழகிட்டீங்க. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கலாம். நீங்க தனியாக அவன் கூப்பிடறான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு போனீங்க? நீங்க கல்யாணம் ஆன பெண்ணு, அவன் கூப்பிடுறான்னு அழைச்சான்னு எதுக்கு ரெஸ்டாரண்ட் போனீங்க? அவன் அப்போ இந்த மயக்க மருந்து கொடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து திரும்ப பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான். அதை அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் நம்ம சொல்லிட்டு 2 பேரும் தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. இது கேவலமா இல்லை? இப்படியாக இந்த தேசத்தில் 3 விதமான பெண்கள் இருக்கிறார்கள். இந்த 3வது கேட்டகரி வந்து இருக்கவே கூடாது. அந்த 2 பெண்கள் தான் இந்த தேசத்திற்கு தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.